இன்னைக்கு நாம் முதல்ல தியானிக்க போகிறது கண்களின் பசி. முதல்ல தியானிக்க போகிறது என்ன? த ஹங்க்ரி ஆஃப் தி ஐஸ். கண்களின் பசி. அந்த பசிக்கு சத்துரு போடுகிற ஆகாரம், அந்த பசிக்கு தேவன் போடுகிற உணவு. இதை ரெண்டையும் சொல்லிட்டு அப்புறம் நாம் பார்க்க போகிறது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல். அவ்வளவும் சொல்லிட்டு 7 வகை பெருமூச்சுகளை சொல்லி நாம் ஜபிக்கலாம். சந்தோஷத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகத்தோடு சொல்லுங்க. அப்போ கண்களின் பசி. ஒரு வசனத்தை வாசித்து முன்ன போலாம். 119ஆம் சங்கீதம் அதனுடைய 18வது வசனம். உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு, உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும். 119ஆம் சங்கீதத்தில் உள்ள ஒரு பெரிய ஜபக்குறிப்பு. என்ன சொல்லி ஜபிக்கிறான்? ஏற்கனவே கண்ணு திறந்து தான் இருக்கு. ஏற்கனவே கண்ணு திறந்து தான் இருக்கு. அந்த கண்ணை வச்சு பார்த்தப்போ வேதத்தின் அதிசயங்களை காண முடியலை. திறந்திருக்கிற கண்ணை வச்சு பார்த்தப்போ வேதத்தின் அதிசயங்களை காண முடியலை. இந்த பிரான்சிஸ் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் 15 வயசாக இருக்கும்போ ஒரு கண்ணில் நோய் வந்தது. ஒரு கண்ணில் நோய் வந்து அன்னைக்குள்ள வைத்தியர்கள் அந்த வைத்தியர்கிட்ட போனார். வைத்தியர் மருந்து கொடுத்தாரு. இப்போ வைத்தியர் மருந்து கொடுத்து கொஞ்ச நாள் மருந்து எடுத்த பிறகும் கண்ணு சரியாகலை. அப்புறம் வைத்தியர் சொல்லி இருக்கிறாரு, இது அடுத்த கண்ணுக்கும் பரவ வாய்ப்புண்டு. இது அடுத்த கண்ணுக்கும் பரவ வாய்ப்புண்டு. அப்போ இவர் என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கிறாரு. உடனே அந்த வைத்தியர் சொல்லி இருக்கிறாரு, இரும்பை பழுக்க வச்சு அந்த ஏற்கனவே நோய் பிடிச்சிருக்கு இல்லையா கண்ணு, அந்த கண்ணில் குத்தி அதை கெடுக்கணும். அப்பந்தான் அது அடுத்த கண்ணுக்கு பரவாதுன்னு. இந்த மனுஷனும் அதை நம்பி அந்த வைத்தியர் கம்பியை பழுக்க வச்சு இந்த ஒரு கண்ணை சுத்தமாக குத்தி கெடுத்துட்டாரு. அப்புறம் பாஸ்டர் ஆனார். அப்புறம் பாஸ்டர் ஆகி பல ஆண்டுகள் ஊழியம் செய்தார். பல ஆண்டுகள் ஊழியம் செஞ்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை எழுதுகிறாரு. இவர் கண்ணை வைத்தியர் குத்தி பொட்டிச்ச உடனே நிறைய ஆட்கள் இவர்கிட்ட கேட்டணுமா, ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண போகலன்னு கேட்டணுமா. இப்போ ரொம்ப வயசான பிறகு இவர் எழுதுகிறாரு, நான் ஊழியத்துக்கு இறங்கும் முன்னே கர்த்தர் எனக்கு கண்ணை குத்தி பொட்டிக்க வச்சது. நான் ஊழியத்தில் இதை விட பெரிய பாடுகள் வந்தாலும் சகிக்கிற ஒரு மனுஷனா என்னை மாற்றி விட்டதுன்னு. இப்போ இந்த கண்ணால் காண முடியாத காரியங்கள் உண்டு. நமக்கு கண் இருக்கு, தெரியுது. எல்லாருக்கும் என்ன தெரியுது இல்லையா? தெரியுதா? எல்லாருக்கும் என்ன? சகோதரர்களுக்கு தெரியுதா? கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப தூரத்தில் வர உட்கார்ந்துருக்குறீங்க, அதனாகும் என்ன அங்கே வர தெரியுதான்னு கேட்டது. ஏன்னா நான் ஒரு துறப்பைகளுக்கு லுக்கு அங்கே வர தெரிகிறதுனால கர்த்தருக்கு சோத்திரம். ஒரு அல்லேலூயா கூட சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓ, வேதத்தை கையில் எடுத்த உடனே உறக்கம் வருது. பைபிள் திறந்த உடனே உறக்கம் வருது. சில ஆட்களுக்கு தூக்க மாத்திரையை விட பவராகும் பைபிள். தூக்க மாத்திரையை விட பவராகும் பைபிள். தலையணைக்க பக்கத்தில் வச்சிருப்பணும். நம்ம நினைப்போம் அசுத்த ஆவி போராடாமல் இருக்குகையே, அப்படி கிடையாது. பைபிளை திறந்து ஒரு அதிகாரம் வாசித்து 10 வசனம் வாசித்தோன்னா பிளக் கொண்டு போய் விழுவணும். ஹல்லேலூயா. ஏன்னா வெளியே கண்ணு திறந்து தான் இருக்கு, உள்ள பார்வை இல்லை.
வெளியே கண்ணு திறந்து தான் இருக்கு, உள்ள பார்வை இல்லை. உள்ள கண்ணு கெட்டு போனவங்களுக்கு சத்துரு கொடுக்கிற போஜனமாக்கும் திரை, சத்துரு கொடுக்கிற போஜனமாக்கும் திரை. எப்பவும் மொபைல் ஃபோனில் ஏதாவது பார்த்துட்டே இருப்பணும். இப்போ கூடுதல் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. சொன்ன உடனே என்ன சொல்லணும் தெரியுமா? உங்கள் பிரசங்கத்தையும் அதில் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஐயா, அது ஒன்றும் சொல்ல முடியாது, அதை நான் விடுறேன். அப்போ இது இப்போ ஒரு போதையாகவே மாறிவிட்டது. தண்ணி அடிக்கிற மாதிரி, தண்ணி அடிக்கிறத விட பெரிய சம்பவமாக என்ன மாறிவிட்டது? நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் படிப்பை இழந்து போய், வாழ்க்கை இழந்து போய், எதிர்காலத்தை இழந்து போய், பைத்தியம் போல, அரை பைத்தியம் போல நடந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டால், அவர்கள் கண்கள் அடிமைப்பட்டு விட்டது. அவர்கள் கண்கள் அடிமைப்பட்டு விட்டது. அவங்களுக்கு இதை தாண்டி சிந்திக்க தெரியல, அவங்களுக்கு இதை தாண்டி யோசிக்க தெரியல, அவங்களுக்கு இதை தாண்டி ஒரு உலகம் இருக்குன்னு தெரியல. ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி அத்தனை பேரும் ஜெபிக்கணும். அந்த அடிமைத்தனத்திலிருந்து குடும்பங்கள் வெளியே வரட்டும். கையை உயர்த்தி போராடுங்க. இத்தனையும் தெய்வ மக்கள் ஒருமிச்சு ஆத்மாவில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில் வெட்டி கயறியால் ഇന്ന് രാത്രി സകല അന്ധകാരത്തെയും എൻ്റെ ദൈവം ഉടച്ച് തകർക്കുമെന്ന് അന്തരാത്മാവിൽ ഒരുമിച്ച് വിശ്വസിക്കുന്നവർ പ്രാർത്ഥിക്ക്. നിന്റെ കുഞ്ഞിൻ്റെ കെട്ട് പൊട്ടട്ട്, നിന്റെ തലമുറയുടെ കെട്ട് പൊട്ടട്ട്. നിന്റെ തലമുറയെ എപ്പോഴും മൊബൈൽ ഫോണിൻ്റെ അകത്ത് വിഴുങ്ങി വച്ചിരിക്കുന്ന പോര് നസറേത്തുകാരനായ യേശുവിൻ്റെ നാമത്തിൽ തകരട്ട്. நல்ல வா திறந்து கை தட்டி ஆவியில போராடுங்க. அந்தல் கமந்தர கந்தல் கபந்தர கந்தல் கனாத்தியா ஊடவ துரபலபரபலவ சத்தரபலவா. வெட்டி ஜபிக்கும்படி ஏவப்படுறவங்க வெட்டி ஜபிங்க. கட்டி ஜபிக்கும்படி ஏவப்படுறவங்க கட்டி ஜபிங்க. வேரோட பிடுங்கும்படி ஏவப்படுறவங்க அபிஷேகத்துல வேரோட பிடுங்கு. நீ கட்டுவது கட்டப்படுகிறது, நீ உடைப்பது உடைஞ்சு தெரிக்குது, நீ வெட்டுவது வெட்டப்படுது. ஒரு நிமிஷம் அந்நிய பாஷை மட்டும் பேசுங்க. அந்தல் கந்தல் கந்தல் கபந்தரா உடந்தரா பிரௌடபத்துனாதியா ரெந்தல் கபரபலபரபலவா. பலமான ஒரு அசைவு இந்த டென்ட்டுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. சில மாதங்களா உன் பிள்ளையை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு ஆவி நொறுங்கி விழுகிறது. சில மாதங்களா உன் குடும்பத்தை மொத்தமா அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு ஆவி முறியுது. கண்ணை மூடி கை தட்டி பத்தி பிடி. எங்க இருந்தாலும் ஜபிங்க, எங்க இருந்தாலும் ஜபிங்க. I feel the mighty power of the Holy Spirit. தெய்வத்தினுடைய அசாதாரண வல்லமை என் ஆவியில உணர முடியுது. இனி உன் பிள்ளை நீ சொல்வத கேட்கும். இனி உன் பிள்ளை ஆலயத்துல வரும். இனி உன் பிள்ளை முழங்கால நிற்கும். ஏன்னா பின்னால இருந்து ஏவன அந்த ஆவி வெட்டப்படுகிறது. அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. அபிஷேகம் பெறாத யாராவது இந்த கூட்டத்தின் நடுவில் உண்டுன்னா இப்போ ஒரு பலத்த அக்கினி. ஏய் ஏய் பாபா ரபதன கபதன கந்தல் கத்தராதியா ரேந்தல் கனாதியா சத்தரபலபா. குடும்பத்தில் போராடுகிற அந்த கண் அடிமைத்தனத்தின் ஆவி, வீட்டுக்குள்ள போராடுகிற அந்த கண் அடிமைத்தனத்தின் ஆவி, தனிப்பட்ட வாழ்க்கையில போராடுகிற அந்த கண் அடிமைத்தனத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுது. உன் கண் வெளிச்சமாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும்.
ஹல்லேலூயா. கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக கவனிக்கணும். என்ன, பசி 3 வகைகள் உண்டு. பசி 3 வகைகள் உண்டு. ஒன்று ஃபிசிக்கல் ஹங்கிரி, நம்முடைய சரீரத்துக்கு உண்டாகுது இல்லையா பசி, நம்முடைய சரீரத்துக்கு உண்டாகிற பசி. முந்தியெல்லாம் எந்த ஆணுங்களுக்கு வயிற்றை பார்த்தாலும் 6 பேக்காக தான் இருக்கும். மரிச்சினி குழி வெட்டி பொறாம, மரிச்சினி குழி வெட்டி அப்புறம் கிணறு தோண்டி ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பணும். எப்போ என்னவா இருக்கும், 6 பேக்காக இருக்கும். இப்போ 6 பேக் ஆக்குக்கு வேண்டி வேலை செய்யணும். பார்த்தீங்களா? யூ see the different. ஏன்னா அன்னைக்கு வாழைக்கு வேண்டி சாப்பிட்டணும், இன்னைக்கு சாப்பிடக்கு வேண்டி நம்மள இல்லை தூரம் உள்ள ஆளுகளை. அப்போ ஒரு வகை பசி என்னன்னு கேட்டால் சரீர பசி. 2வது வகை பசி, இது பயங்கரமாக்கும், அது ஸ்பிரிச்சுவல் ஹங்கிரி, ஆவிக்குரிய பசி. இப்போ ஒன்று ஃபிசிக்கல் ஹங்கிரி, சரீரத்தின் பசி, அது எல்லாருக்கும் உண்டு. ஆவிக்குரிய பசி அது எல்லாருக்கும் இல்லை, தேவ பிள்ளைகளுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த பசி தான் உங்களை கால சூழ்நிலை அனுகூலம் இல்லாமல் இருந்த பொழுதும் இழுத்து கொண்டு வந்திருக்கிறது. 3வது, அதை எனக்கு தமிழில் எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியாது, யாராவது உதவி பண்ணணும். இமோஷனல் ஹங்கரி. அவைய சரியாதான் சொல்லணும், ஆனால் பதுக்க சொல்லணும். யோனர் பதுக்க சொல்லுங்க. என்ன, 1 சரீர பசி, 2 ஆவிக்குரிய பசி, 3 இமோஷனல் ஹங்கரி. நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், சரீர பசிக்கு உணவு கொடுக்கலைன்னா மனுஷன் செத்து போவான், மனுஷன் செத்து போவான். ஆனால் உணர்வு பசிக்கு உணர்வு பசி தான் இல்லை அல்ல, இமோஷனல் ஹங்கரி. உணர்வு பசிக்கு ஆகாரம் கொடுக்கலன்னா மனுஷன் சாவ மாட்டான். உங்களுக்கு புரியுது இல்லையா? சரீர பசிக்கு உணவு கொடுக்கலன்னா மனுஷன் சாவான், மனுஷன் சாவான். அதே நேரத்தில் உணர்வு பசிக்கு சாப்பாடு கிடைக்கலனாலும் சாக மாட்டான். அது இங்கிலீஷில் இமோஷனல் ஹங்கரின்னு சொல்லணும். அப்போது தமிழில் என்னெல்லாம் பசி உண்டு தெரியுமா? காம பசி. நான் இதுவரை வரலாற்றில் காம பசி எடுத்து ஒருத்தன் செத்ததாட்டு இதுவரை வாசிச்சுட்டு இல்லை. முறப்பு பயங்கரமா இருக்கு. சரீர பசிக்கு உணவு கொடுக்கணும், உணவு கொடுக்கணும். ஆவிக்குரிய பசியை உண்டாக்கணும், ஆனா உணர்வு பசியை கட்டுப்படுத்தணும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பரவாயில்லை. சரீர பசிக்கு உணவு கொடுக்கணும், சரீரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும். 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணி நடந்து ஜெபம் பண்ணி வேதத்தை மெடிடேட் பண்ணணும்னா அதுக்கு தேவையான உணவு உள்ள போயிட்டே இருக்கணும். பின்ன ஆவியானவரும் கூட கொஞ்சம் உதவி பொறாம. நம்ம 2 பேரும் துறப்பைக்கள் மாதிரி இருந்துட்டும் என்ன பொறாம உங்களுக்கு? துறப்பைக்கள் பிளஸ் துறப்பைக்கள் சம இன்னொரு துறப்பைக்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சரீர பசிக்கு என்ன கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்கணும்.
ஆவிக்குரிய பசியை தூண்டணும். ஆவிக்குரிய பசியை என்ன செய்யணும்? தூண்டணும். யாருடா அந்த துறப்பைக்குன்னு கூட்டம் முடிஞ்சு வந்து என்ன பார்த்துட்டு தான் போனேனா? ஆவிக்குரிய பசியை தூண்டணும். இன்னும் ஆலயத்துக்கு போகணுமே, இன்னும் ஜபிக்கணுமே, இன்னும் தேவ பிரசன்னத்தில் விழுந்து கிடக்கணுமே, இன்னும் அந்நிய பாஷை பேசணுமே, 2 மணி நேரம் கூட ஆராதிக்கணுமே, இன்னும் முழங்கால நிற்கணுமே, இன்னும் கர்த்தரை தேடணுமே. ஒவ்வொரு ஆட்கள் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை கொண்டாடுகிற விதங்கள் வித்தியாசமா இருக்கும். இந்த தடவை கார்த்திகை மாலையில அவருடைய மவுண்ட் சர்ச்சில் உபவாச ஜபம் நடந்து நான் அங்க உள்ள போறேன். அவர் ஷேக்கன் தாராரு. ஷேக்கன் தந்துட்டு சொல்றாரு, டுடே இஸ் அ குட் நியூஸ். நான் கேட்டேன், என்ன குட் நியூஸ்? நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? உபவாசத்துக்கு நடுவில் ஏதாவது அற்புதம் நடந்திருக்கும். என்ன குட் நியூஸ் சொல்றாருன்னு பாருங்க. அவர் சொல்றாரு, இந்த தடவை 21 நாள் உபவாசம் வச்சப்போ நாங்க முதல் நாள் 5 நிமிஷம் முழங்கால நிக்கணும்னு தீர்மானம் பண்ணோம். எவ்வளவு நேரம்? முதல் நாள் 5 நிமிஷம், 2வது நாள் 10 நிமிஷம், 2வது நாள் 10 நிமிஷம். நான் அங்க பிரசங்கம் பண்ண போறது அந்த மீட்டிங்கினுடைய 11வது நாள். அந்த மீட்டிங்கினுடைய 11வது நாள் அவர் சந்தோஷமா சொல்றாரு, இன்னைக்கு எங்க ஜனங்கள் 1 மணி நேரத்துக்கு மேல முழங்கால நின்றிருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு பெரிய ஆசீர்வாதமா தோணாது. நமக்கு என்ன தோணும்? ஓ, கூட்டம் முடிந்து வீட்டுக்கு சென்ற பொழுது வீட்டில் ஒரு பெண் முட்டை கிடந்தது. அல்லேலூயா. அவங்க சந்தோஷத்தை கண்டுபிடிக்கிறது என்ன? நேற்றைக்கு 5 நிமிஷம் முழங்கால நின்று, இன்னைக்கு 10 நிமிஷம் முழங்கால நின்று, நாளைக்கு 15 நிமிஷம் முழங்கால நிற்பேன், அடுத்த நாள் 20 நிமிஷம் முழங்கால நிற்பேன். பாத்தீங்களா தூண்டுறத? பாத்தீங்களா? ஆவிக்குரிய பசியை தூண்டணும். என்னால முழங்கால நிற்க முடியும், என்னால ஜபிக்க முடியும், என்னால போராட முடியும், என்னால தெய்வத்தை தேட முடியும், என்னால உத்தமத்தோட பின்பற்ற முடியும். தூண்டப்படுகிறது, தூண்டப்படுகிறது, தூண்டப்படுகிறது. ஆவிக்குரிய பசியை தூண்டுங்க, ஆவிக்குரிய பசியை தூண்டுங்க. அதே நேரத்தில் உணர்வுக்குள்ள வருது இல்லையா பசி, அதை எரிக்கணும். இந்த உணர்வு பசி தூண்டப்படும் என்னெல்லாம் நடக்கு தெரியுமா? குடும்பம் என்கிற அமைப்பு அழியுது. எது அழியுது? குடும்பம் என்கிற அமைப்பு அழியுது. வாழ்க்கை சீராயிருந்த வாழ்க்கை சீர்கேட்டுக்கு நேராய் திரும்புது. சீராயிருந்த வாழ்க்கை சீர்கேட்டுக்கு நேராய் திரும்புது. மொபைல்ல பிரச்சனை இல்லையா? மொபைல்ல பிரச்சனை இல்லை. மொபைல்ல என்ன பிரச்சனை தெரியுமா? மொபைல்ல உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டா, 75 வயசான ஆளு பார்க்க வேண்டியதும் இதுல இருக்கு. பொறாம. 75 வயசான ஆளு பார்க்க வேண்டியது இதுல இருக்கு. ஆனா அதுல இல்ல, ப்ளீஸ் ஓப்பன் இஃப் யூ ஆர் 75 இல்ல. நீ 75 வயசானாதான் நீ இதை பார்க்க முடியும். அதுல இல்ல. 75 வயசான ஆளு பார்க்க வேண்டியத 8 வயசான பிள்ளை பார்க்குது. உங்களுக்கு புரியலையோ? அப்போ 7ஆம் கிளாஸ்ல படிக்கிற பிள்ளைகிட்ட கூட்டுக்கார கேட்கணும், கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையோ? அவன் கேட்கறான், கேர்ள் ஃப்ரெண்டா? யூ மீன் கேர்ள் ஃப்ரெண்ட்? அவன் சொல்றான் எஸ். இவன் சொல்றான் இல்ல. உடனே அவன் திருப்பி சொல்றான், வாழ தெரியாத பொட்டன்னு. மரியாதையா வாழ்கிறவனுக்கு வச்சிருக்கிற பேர் என்ன? என்ன ஒரு முறப்பு. முறப்புன்னு சொன்ன உடனே தூர பார்த்துன்னு பார்த்தீங்களா? ஒழுக்கமா வாழ்கிறவனுக்கு உலகம் வச்சிருக்கிற பேர் என்ன? வாழ தெரியாதவன். உணர்வு பசிய மொத்தத்தில் தூண்டி விடுகிறது திரை. திரை.
அது இல்லாதவைகளை பெரிதாக்கி மனிதர்களை தூண்டி விடுகிறது. அதை புரிந்து கொள்ள தேவ பிள்ளைகளின் ஜெபத்தால் தான் முடியும். ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் அந்த பழத்தை காட்டி உணர்வு தூண்டப்பட்டது. உங்களுக்கு சந்தேகம்னா பைபிள்ல வாசிச்சு பாருங்க. இச்சிக்கத்தக்கதும், பார்வைக்கு இன்பமானது, புசிக்க நல்லது, இச்சிக்கத்தக்கதுமாயிருக்கிறது. அங்கு எது தூண்டப்பட்டது? உணர்வு, பசி தூண்டப்பட்டது. அப்போ நான் சொல்லி தொடங்கினது கண்களின் பசியாக்கும். கொஞ்சம் கவனிங்க. கண் திறக்கப்பட்டவர்கள் உண்டு, கண் திறக்கப்பட்டவர்கள் சொல்லி கண் அடைக்கப்பட்டவர்கள் உண்டு. இப்ப சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், நீர் என் கண்களை திறந்தருளும். நாம் பைபிள்ல இருந்து கண்ணு திறக்க வேண்டிய 5 வழியை சொல்லித்தர விரும்புறேன். ஆனா நேரம் குறைவா இருக்கிறதுனால கண்ணு திறக்க வேண்டிய ஒரு வழியை நாம டக்குன்னு வேதத்துல இருந்து பார்த்துட்டு அடுத்த பகுதிக்கு போகலாம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் கையில எடுங்க. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஜனங்கள் காட்டில வந்த பொழுது இதோ தேன் ஒழுகிக் கொண்டிருந்தது. ஒருவனும் அதை தன் கையினால தொட்டு தன் வாயில் வைக்கவில்லை. ஜனங்கள் அந்த ஆணை நிமித்தம் பயப்பட்டார்கள். அடுத்த வசனம். அவன் இங்க கண் திறக்க வேண்டிய ஒரு சிம்பிளான மருந்து சொல்லி இருக்கு. ஜனங்கள் யாரும் அந்த தேனை தொடல்ல, தேன் கூட்டுல இருந்து வலியுதுன்னு சொல்லி இருக்கு. ஜனங்கள் பயப்பட்டார்கள். யோனத்தான் தன் ஈட்டினால ஒற்ற குத்து ஒரு துண்டை எடுத்து தன் வாயில போட்டான். அதனால் அவன் வயறு பெருவினதுன்னு இல்லை இல்லையா? போட்டது வயிற்றுக்கு, தெளிஞ்சது உங்களுக்கு புரியல இல்லையா? எனக்கும் புரியல. போட்டது வயிற்றுக்கு, தெளிஞ்சது கண்ணு. அப்படின்னா இதுவரை அவனுடைய கண் எப்படி இருந்திருக்கு? ஒரு வித மயக்க நிலை. எப்படி இருந்திருக்கு? ஈட்டி எதை காட்டு தெரியுமா? ஈட்டி வாஞ்சைய காட்டுது. ஈட்டி வாஞ்சியை காட்டுது. இனி அந்த தேன் கூடி எதை காட்டுது? 19ஆம் சங்கீதம் 10வது வசனம். 19ஆம் சங்கீதம் 10வது வசனம். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கவையும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும். அப்போ யோனத்தானுடைய கண்ணை திறந்தது எது? தேன். நம்ம கண்ணை திறக்கும்படி நம்ம கையில தந்திருக்கிற தேன் இதாக்கும். என்ன? ஈட்டியாக்கும் வாஞ்சையோட இதை திறந்து பார், கண்ணுக்கு ஆகாரம் கிடைக்கும். வாஞ்சையோட இதை திறந்து பார், கண்ணினுடைய பசி மாறும். வாஞ்சையோட இதை திறந்து பார், வெளிப்பாடு உண்டாகும். கை தட்டணும். வாஞ்சையோட பரலோகத்தின் தெய்வத்தை நோக்கி பாரு. இந்த மாலை நேரத்தில் ஒரு தேன்கூடு உன் கையில கொடுக்கப்படுகிறது. அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. உடரபல் கபரப சத்தரபா ரேலந்தல் கனாத்தரபலபா ரேலந்தரிகந்தரபலபா ஊடபல் பிரௌடபரபலபா ரேந்தல் கத்தரபலபா. சபையினுடைய கண் பார்வை விசாலமாகுது. சபைக்கு கண்ணு திறக்குது. குடும்பங்களுக்கு கண்ணு திறக்குது. வெளிப்பாடை காணும்படி, வசனத்துள்ள ஆச்சரியங்களை காணும்படி இயேசுவின் நாமத்தில் கண்ணு திறக்குது. இனி நீ பைபிளை பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கும். இனி நீ வேதத்தை வாசிக்கிறது வித்தியாசமா இருக்கும். இனி உன் கண்கள் சோர்வடையாது. இனி உன் கண்கள் மங்கி போகாது. வெளிப்பாடு உள்ள வருது.
அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. சில ஆண்டுகளா தரிசனங்கள் இல்லை, சில ஆண்டுகளா வெளிப்பாடுகள் இல்லை, சில ஆண்டுகளா ஒரு நித்திரையின் ஆவி, சில ஆண்டுகளா ஒரு கண் மயக்கம். இப்போ போராடுங்க. இருக்கிறவரோடு தெய்வம் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போ ஆவியில போராடுங்க. அந்தல் கபாபா ரிகந்தரபா உடந்தரபா அல்பந்தரபா பிரௌடபத்தரபா. எப்ப வேதத்தை திறந்தாலும் ஒரு வாஞ்சை வரணும். நான் இப்படி யோசிக்கலாமான்னு தெரியல, யோசிக்கிறது தப்பான்னு எனக்கு தெரியல. நான் சில நேரம் அடிக்கடி யோசிப்பேன். நான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆட்டாக யோசிக்கிறேன். நான் என்ன யோசிப்பேன் தெரியுமா? எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண நிமித்தம் என்னை பிடிச்சு ஜெயிலில் போட்டா என் கையில் பைபிளும் டைரியும் பேனாவும் தந்து அடைச்சு போட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கோவிட் காலத்துல தேவ பிள்ளைகள் ஜெபத்துல வளர்ந்துணும். எப்படி? கோவிட் காலத்துல தேவ பிள்ளைகள் கர்த்தரை உறுதியா பிடிச்சணும். எப்படி? கோவிட் காலத்துல எல்லா காலத்தை விட அதிகமா தேவ பிள்ளைகள் ஜெபம் பண்ணிச்சுன்னு. எப்படின்னா வேற ஒண்ணுக்கும் வழி இல்லை தெய்வத்தை தவிர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாசலையும் அடைச்சு வச்சுட்டு பரலோகத்தின் கதவை மட்டும் திறந்து வச்சாரா ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்பட்டது, ஜெப ஜீவியம் பலப்பட்டது, கிருபையில பலப்பட்டார்கள், வசனத்தில் பலப்பட்டார்கள். ஹல்லேலூயா. கண்ணுக்கு பசி எடுக்கும்போ சாத்தான் இச்சிக்கத்தக்கதை கண்ணுக்கு முன்ன கொண்டு போடுவான். இச்சிக்கத்தக்கதை கண்ணுக்கு முன்ன கொண்டு போடுவான். அதை பாரு, இதை பாரு, அப்படி பாரு. பார்க்கிறதோட நிறுத்தினா கூட பரவாயில்லை. அதுல பார்த்த இல்லையா கொல்லுகிறது, அதை போல சமூகத்துல போய் கொல்லு. அதுல பார்த்த இல்லையா ஷூட் பண்றது, அது போல சமூகத்துல போய் சுட்டு அழித்து விடு அப்படின்னு சொல்லி சாத்தான் தூண்டி விடுவான். ஆனால் கிருபை பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு கண்களுக்கு பசி உண்டாகும்போ தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ள வசனத்தை தந்து அவைகளால் உமது அடியேன் போஷிக்கப்படுகிறேன். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒருவித அடிமைத்தன ஆவி இயேசுவின் நாமத்தில் முறிந்து ஓடுது. அப்போ காதுக்கு பசிக்கும் தேவ பிள்ளைகள் பிரசங்கமோ ஆடியோ பைபிளோ பரலோகத்திலிருந்து ஏதாவது செய்தி வருதானோ கேட்பனும். கண்ணுக்கு பசிக்கும் தேவ பிள்ளைகள் தேனிலும் தேன் கூட்டிலும் இனிமையான வேத வசனத்தை நாடி செல்லுவனும். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகத்தோட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. தெய்வமே, ஒரு சமூகம் உணர்வு பசியிலிருந்து நேர் வழிக்கு திரும்புவதாக கையை உயர்த்தி ஒன்று ஜபிங்க. இந்த காலத்தில் பிள்ளைகள் காயப்படுவது உணர்வில், பிள்ளைகள் தாக்கப்படுவது உணர்வில், பிள்ளைகள் வேதனைப்படுவது உணர்வில், பிள்ளைகள் திருப்தி அடையாம வாழ்வது உணர்வில். ஆவியானவர் இறங்குனா ஒரு அற்புதம் நடக்கும். கோப உணர்வுகள், சண்டை உணர்வுகள், இச்சை உணர்வுகள் எரிந்து போவது. 2 நிமிஷம் கை தட்டி ஆவியில போராடுங்க.
கபரகதன கமதன கடகதன கம கந்தர லாத்தரி அந்தல் பிரௌடபல் கபரபல பரபலபா ரேல் அந்தர சந்தர பல பரபலபௌஷ்யா கிருப. பாதி வீட்டில் பிள்ளைகள் சண்டை போடுறது மொபைல் வாங்கி தரணும். 2 காரியங்களுக்கு வீட்டில் சண்டை நடக்கும். ஒன்று மொபைலு, இன்னொன்று பைக்கு. ஒன்று மொபைலு, இன்னொன்று பைக்கு. பைக்கு வாங்கி கொடுத்தா பின்ன அவன் போகிறது எப்படி தெரியுமா? 180 டிகிரி சரிவில். எப்படி? வண்டி ரோட்டில் போகுதா இல்லை வண்டி பாதாள கிணற்றில் சுற்றுதான்னு நமக்கு தெரியாது. அப்புறம் தாயார் வீட்டில் இருந்து ஊக்கமா ஜப, ஆண்டவரே என் பிள்ளை போச்சு, கொண்டு வாரும் ஆண்டவரே, பாதுகாப்பா கொண்டு வாரும் ஆண்டவரே. உங்களுக்கு புரியுதுன்னு நான் நம்புறேன்னு. 3வது அப்போ 1 சரீர பசி, 2 ஆத்மீக பசி, 3 உணர்வு பசி. இயேசு சொல்லி கொடுத்ததெல்லாமே ஆத்மீக பசியை பற்றி. எதை பற்றி? ஆத்மீக பசியை பற்றி. ஒரு வசனத்தை கூட நம்ம பைபிளில் இருந்து வாசிச்சுட்டு கொஞ்சம் கூட உள்ள போவோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். யாரு பாக்கியவான்கள்? பசியும் தாகமும் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எதன் மேல்? எதன் மேல்? நல்ல உணவின் மேல் அல்ல, நல்ல ஆகாரத்தின் மேல் அல்ல. அவர் ரூட்டை கிளியரா டைரக்ட் பண்ணி விடுறாரு. உனக்கு பசி வேணும், உனக்கு தாகம் வேணும். அது எதன் மேல்? நீதியின் மேல். அல்லேலூயா. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களை கண்டுபிடிப்பது எப்படி? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களை கண்டுபிடிப்பது எப்படி? அதற்கு ஒரு 7 அடையாளங்களை நான் டக்குன்னு சொல்லுவேன். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களை கண்டுபிடிப்பது எப்படி? இப்போ ஆகார பசி உள்ளவனை கண்டுபிடிப்பது எப்படி? ஆகார பசி உள்ளவனை கண்டுபிடிப்பது எப்படின்னு கேட்டா, சொத்து போனாலும் பரவாயில்லை, ஒரு நேர சாப்பாடு கிடைச்சா போதும்னு நினைப்பான். சிவப்பான கூழுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தையே இழந்து போனான். யாரு? ஏசா. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவன் என்ன நினைப்பான் தெரியுமா? கொஞ்ச நேரம் சரீர பசி எடுத்தாலும் பரவாயில்லை, தேவனை நெருங்கணும். அதாக்கும் அந்த வசனத்தில் உள்ள நிலைமை. இப்போ அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள்ல பேதுருவுக்கு பசிக்குது. பேதுருவுக்கு பசிக்குது. அப்போ அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, வெயிட் பண்ணுங்க, நாங்க உண்டாக்கி தாரோம். இப்ப கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கு. இப்ப அந்த கொஞ்ச நேரமும் பசியோட காத்திருந்தா என்ன செய்யலாம்? உடனே சாப்பிடலாம். பேதுரு என்ன பார்க்கிறாரு? அந்த ஃப்ரீ நேரத்தை வீணாக்கப்படாது. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். அந்த ஃப்ரீ நேரத்தை வீணாக்கப்படாது. இப்போ நமக்கு பசிக்கும் சாப்பாட்டுக்கும் இடையில ஒரு கேப் கிடைச்சா உடனே நம்மளை வாட்ஸ்அப்ல பார்க்கலாம். ரைட்? நமக்கு பசிக்கும் சாப்பாட்டுக்கு இடையில ஒரு வாய்ப்பு கிடைச்சா உடனே நம்மளை யூடியூப்ல பார்க்கலாம். நமக்கும் சாப்பாட்டுக்கும் இடையில ஒரு வாய்ப்பு கிடைச்சா உடனே நம்மளை ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். ஏன்னா எப்படி 20-25 மினிட்ஸ் ஆகும். நல்லா இருக்கா இங்கிலீஷ்? உங்களுக்கு மட்டும் பொறாமை இல்லை. கூட்டம் முடிஞ்சு ஒரு செகண்ட் இல்லைன்னா 20-25 மினிட்ஸ் ஆகும். அந்த 20-25 மினிட்ஸ் உட்கார்ந்து ஏதாவது சுரண்டி பார்க்கலாம். அவன் யோசிக்கிறான் 20-25 நிமிஷம் ஆகும். அந்த 20-25 நிமிஷம் ஓடி போய் முழங்கால நிற்கலாம்.
அல்லேலூயா. இவனுக்கு உண்டானது சரீர பசி, ஆனா தெய்வத்துக்கு உண்டானது ஒரு பெருங்கூட்டம் ஜனத்தை பற்றின தாகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சு எனக்கு தெரியல. 5 நிமிஷம் ஜெபம் பண்ண வாய்ப்பு கிடைச்சாலும் ஜெபிக்கணும். ஒரு பாட்டு பாட வாய்ப்பு கிடைச்சாலும் பாடணும். ஒரு சோத்திரம் சொல்ல வாய்ப்பு கிடைச்சாலும் சொல்லணும். ஒரு நேரம் உபவாசம் இருக்க வாய்ப்பு கிடைச்சாலும் இருக்கணும். 2 நிமிஷம் ஆவியில நிரம்ப வாய்ப்பு கிடைச்சாலும் நிரம்பணும். ஏன்னா என் சரீர பசியை தேவன் தமது தாகத்தை தீர்க்கும்படி பயன்படுத்துகிறார். இவனுக்கு ஐயோ சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்குமே, சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு உள்ளுக்குள்ள யோசனை வருது. ஆனா மறுபக்கம் ஒரு உந்து வருது. என்ன உந்து வருது? அன்னைக்கு என்ன ஆனாலும் சுவிட்ச் போட்ட அடுப்பு எரியாது. அன்னைக்கு என்ன ஆனாலும் சுவிட்ச் போட்ட அடுப்பு எரியாது. அன்னைக்கு மின்சார அடுப்பு கேஸ் அடுப்பு ஒன்றும் இல்லை. இந்த காலேஜ் ஹாஸ்டல்ல எல்லாம் போய் பார்த்தா எல்லா சுவிட்சும் வெடிச்சு விண்டு கீறி இருக்கும். ஏன் தெரியுமா? ஹாஸ்டல்ல நிற்கிற பிள்ளைகள் கை கொண்டு சுவிட்சிட மாட்டணும், ஓடி வருவனு ஒற்ற சவுட்டு. அது ஆறாக்கும் சவுட்டி சுவிட்சு போடுறதுங்கிற ஒரு பந்தாயம். ஆறுக சவுட்டலையாகவும் சுவிட்ச் ஆன் ஆகுதுங்கிறது அவங்களுக்கு அது ஒரு போட்டி. இப்போ அன்னைக்கு விறகு எடுக்கணும், விறகு கொண்டு வரணும், விறகு கொண்டு வந்து அடுப்பை எரிய பண்ணணும். நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது கொள்ளி தெரியுமான்னு கேட்டேன். உடனே அவங்க திருப்பி என்கிட்ட கேட்கணும், பாஸ்டர் வாட் டு யூ மீன் பை கொள்ளி? என்று கேட்கணும். பாஸ்டர் வாட் டு யூ மீன் பை கொள்ளி? நான் உடனே சொன்னேன், ஐ மீன் கொள்ளி இஸ் கொள்ளி. அதாவது இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அடுப்பில் வச்சு விறகை எடுத்து வச்சு ஊதுனா தீ எரியும்னு தெரியாது. அவங்களுக்கு காலை கொண்டு குத்துனா தீ எரியும்னு அவங்களுக்கு தெரியுது. இப்போ அவங்க சமைக்க போச்சணும். அவங்க சமைக்க போனப்போ உள்ள இருந்து ஒரு இழுப்பு, நீ வா, நீ வா, மேலே ஏறி வா. யூதர்கள் எல்லாருடைய வீட்டுக்கு மேலையும் அந்த தோலினால விரிச்சு போட்டிருப்பினும், ஒரு சின்ன டென்ட் மாதிரி தோல் விரிச்சு போட்டிருப்பினும். எல்லா யூதர்களுடைய வீட்டில் காங்கிரீட் ஒன்றும் இல்லை, பலகைனாலேயாக்கு மேலே கவர் பண்ணுறது. அந்த பலகைக்கு மேலே மேல் மாடியில் சின்னதாக தோலில் ஒரு அமைப்பு உண்டாக்கி வைப்பணும். அந்த அமைப்புக்கு அவங்க வச்சிருக்கிற பேராக்கும் மேல் வீடு. மேல் வீடுன்னு சொன்ன உடனே நீங்க ஏக்கர் கணக்கில் நினைக்கப்படாது. அவங்க தனி ஜபத்துக்குன்னு. அப்ப இந்த கோஸ்து நாள்ல அபிஷேகம் இறங்கின அந்த மேல் வீடு இல்ல, அல்லாம சாதாரண மேல் வீடுன்னு சொன்னா ஒவ்வொரு ஆளுக்கு ஜப அறை, ஒவ்வொரு ஆளுக்கு ஜப அறை. சாப்பிடக்கு ஏதாவது உண்டோ இல்லையோ, உலக பிரகாரமான ஏதாவது உண்டோ இல்லையோ, நல்ல வஸ்திரம் உண்டோ இல்லையோ, எல்லா வீட்டுக்கு மேலையும் ஒரு மேல் வீடு இருக்கும். ஏன் மேல் வீடு? வெளியே சொல்ல முடியாத வேதனை எனக்கு வரும்போ, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை எனக்கு வரும்போ, வெளியே சொல்ல முடியாத துக்கம் எனக்கு வரும்போ உடனே ஓடி போய் முழங்கால நின்று கர்த்தர் மேல் என் பாரத்தை வைக்கணும். அதற்கு ஒரு மேல் வீட்டறை, அதற்கு ஒரு மேல் வீட்டறை, அதற்கு ஒரு மேல் வீட்டறை. சூப்பரா இருக்கு இல்லையா? சூப்பரா இருக்கு இல்லையா? ஓவர் கமிங் ஹங்க்ரி வித் பிரயர். ஜபத்தினால் பசியை கீழ்ப்படுத்துதல், ஜபத்தினால் பசியை கீழ்ப்படுத்துதல். இவன் உட்கார்ந்தது 20-25 மினிட்ஸ் ஜபம் பண்ணணும்னு. ஆனா ஆண்டவர் வச்சிருந்தது ஒரு பெரிய ஸ்கைல். மிகுந்த பசியடைந்து முழங்கால நின்ன உடனே மிகுந்த தாகத்தோட கர்த்தர் இறங்கி வந்தார். கவனிங்க,
கவனிங்க கவனிங்க, எதையாவது தியாகம் பண்ணிட்டு ஜபிக்கிறோம் இல்லையா, அந்த ஜபத்துக்கு பவர் அதிகமாக்கும். எதையாவது தியாகம் பண்ணிட்டு சபைக்கு வாரோம் இல்லையா, அந்த ஆராதனைக்கு பவர் அதிகமாக்கும். எதையாவது தியாகம் பண்ணிட்டு தெய்வத்துக்கு கொடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு பவர் அதிகமாக்கும். எதையாவது தியாகம் பண்ணிட்டு தெய்வ சமூகத்தில் வந்து விழுறோம் இல்லையா, அதுக்கு பவர் அதிகமாக்கும். கை தட்டடும். அப்படின்னா இந்த ராத்திரி நீங்க வந்தது எதையோ தியாகம் பண்ணிட்டு, அதனால கர்த்தர் உங்க தலைக்கு மேல வானத்தை திறக்கிறார். கவனிங்க, நமக்கு தோண்டி தோண்டி உள்ளே போவோம். பைபிள்ல பெருமூச்சு என்கிற அந்த ஒரு வார்த்தை அதிகம் சொல்லி இருக்கிறது ரோமருக்கு எழுதின நிருபத்திலே ஆகும். எங்க? ரோமர்கள் நிருபத்திலே ஆக்கும் பெருமூச்சு என்கிற வார்த்தை அதிகம் சொல்லி இருக்கிறது. 7 வகை பெருமூச்சுகளை தொட்டு தொட்டு விடுவேன்னு. 1, groaning of a sinner, ஒரு பாவியின் பெருமூச்சு. யாரோட பெருமூச்சு? ஒரு பாவியின் பெருமூச்சு. அவன் சொல்றத பாருங்க, who can deliver me from this body? நிர்பந்தமான மனுஷன் நான். போடுங்க அந்த வசனத்தை, ரோமன்ஸ் சாப்டர் 7 and verse number 24. ரோமர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? ஒவ்வொரு பாவியின் பெருமூச்சை பார்த்தீங்களா? அத்தனை மனுஷரும் சுமந்து கொண்டு நடக்கணும் இல்லையா? அந்த வார்த்தை யாராவது இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இந்த ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுங்க. மரண சரீரத்துக்கு மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லுங்க. டெட் பாடி. என்ன? டெட் பாடி. உயிர் உள்ளது வரை பாடி, உயிர் போனா ஒரு பயங்கரமான கூக்குரல். என்ன கூக்குரல்? இந்த மரண சரீரத்தில் இருந்து என்னை யார் விடுவிக்க முடியும்? The first ever groaning in the Bible, வேதாகமத்தில் சொல்லி இருக்கிற முதல் மிகப்பெரிய பெருமூச்சு அது ஒரு பாவியின் பெருமூச்சு. நான் அந்த வசனத்துல கொஞ்சம் உறுதியா பிடிக்கிறேன். உறுதியா பிடிச்சிட்டு இந்த மேடையில நின்று கேட்கிறேன், யார் விடுவிக்க முடியும்? ஹிட்லரோ, முசோலினியோ, ஜோசப் ஸ்டாலினோ, மிகப்பெரிய உலகம் கண்டதுல பெரிய ஏதாவது அரசியல்வாதி விடுவிக்க முடியுமா? விடுவிக்க முடியாது. ஏன் விடுவிக்க முடியாது? ஹிட்லர் செத்து போனது எப்படி தெரியுமா? தன்னைத்தானே கொலை பண்ணி. ஜோசப் ஸ்டாலின் ஒரு ராத்திரியில 8 ரூம்ல தூங்குவாராம். ஒரு ராத்திரியில 8 ரூம்ல தூங்குவாராம். மனைவிட்ட சொல்லுவாரா, இன்ன ரூம்ல படுத்திருக்கேன். தன் ராணுவ வீரர்கிட்ட சொல்லுவாரா, இன்ன ரூம்ல படுத்திருக்கேன். அந்த 2 அறையிலையும் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு யார்கிட்டையும் சொல்லாத ஒரு ரூம்ல போய் படுப்பாராம். ஏன்? எப்ப போட்டு தள்ளணும்னு தெரியாது. நான் நியாயமா ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்கள்கிட்ட. உத்தமத்தோட வாழ்கிற, அப்பழுக்கற்ற வாழ்க்கை வாழ்கிற ஒரு அரசியல்வாதிக்கு ராணுவ பாதுகாப்பு தேவையா? என்ன ஒரு முறப்பு! நான் உங்களை பாவம் அது நினைச்சேனா? அப்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதிக்கு ராணுவ பாதுகாப்பு தேவையில்லை. ஏன் தேவையில்லை? சகல மனுஷரும் இந்த ஆளு உயிரோட இருக்கணும்னு ஜெபம் பண்ணணும்.
இது உடுத்திருக்கிற வஸ்திரத்தின் கீழ் அற்றம் முதல் தலையில இருக்கிற முடிவர இரத்தக்கரை, பின்ன எப்படி ஆளுவைவனை விடுவனும். அதனால வெளியே வரணும்னாலே 4 எந்திர துப்பாக்கி உண்டுன்னாதான் வர முடியும். அதுக்கு நடுவுல சமாதானத்தோட வர முடியுமா? ஏன்னா எந்த எந்திர துப்பாக்கி இவனை பார்த்து திரும்புதுன்னு வருது. ஒரு அரசியல்வாதியும் இந்த பெருமூச்சுக்கு பதில் கொடுக்க முடியாது. தேங்க்யூ வெரி மச். இனி ஏதாவது தத்துவ ஞானிகள் இதுக்கு பதில் கொடுக்க முடியுமா? ஏதாவது தத்துவ ஞானிகள் ஏதாவது ஒரு ஆள் மரண சரீரத்தில் இருந்து விடுதலை தரேன்னு வாக்கு பண்ணி தைரியம் தந்து இன்னொரு ஆளுக்கு அப்படி செஞ்சா, இப்போ நான் பைபிளை கீழே வச்சுட்டு சரணடைய தயாரா இருக்கேன். ஒரு ஆள் வானத்தின் கீழ் பூமிக்கு மேல கல்லறைய உடைச்சிட்டு வெளியே வந்த ஒரு ஆள் தான் உண்டு. அவர் மட்டும் மரண சரீரத்தில் இருந்து விடுதலை கொடுக்க முடியும். அவராலே அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. கூப்பிடு, உன் குடும்பத்தை ரட்சிக்க வல்லவர், உன் பிள்ளைகளை ரட்சிக்க வல்லவர். அவராலே அன்றி விடுதலை இல்லை. அவர் இந்த வழியே வருகிறார். இயேசுவே என்று கூப்பிடு. கவனிங்க, மலையாளத்துல ஒரு பாட்டுண்டு. உலக മഹാന്മാർ അഖിലരും ഒരുപോൽ ഉറങ്ങുന്നു കല്ലറയിൽ, എന്നാൽ ഉന്നതൻ യേശു മഹേശ്വരൻ മാത്രം ഉയരത്തിൽ വാണിടുന്നു. എല്ലാ ചട്ടമ്പിക്കും ഒരു ഫുൾ സ്റ്റോപ്പ് ഉണ്ട്, അതാക്ക് മരണം. എല്ലാ കൊടികെട്ടി அரசியல்வாதிக்கும் ഒരു ഫുൾ സ്റ്റോപ്പ് ഉണ്ട്, അതാക്ക് മരണം. എല്ലാ വിஞ்ஞானிக்கும் ഒരു ഫുൾ സ്റ്റോപ്പ് ഉണ്ട്, അതാക്ക് മരണം. எவ்வளவு பெரிய படையலு நீ இந்த பூமியில கிடந்து படைச்சாலும் உனக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் உண்டு, அதாக்கு மரணம். ஆனா ரட்சிக்கப்பட்டவனுக்கு மரணம் புல் ஸ்டாப் அல்ல. ரட்சிக்கப்பட்டவனுக்கு மரணம் கமா. ரட்சிக்கப்பட்டவனுக்கு மரணம் கமா. என்னை யார் இந்த மரண சரீரத்திலிருந்து விடுவிக்க முடியும்? இயேசு. இப்போ 740 கோடி ஜனங்களும் வெளியே சொல்லாம உள்ளுக்குள்ள கொண்டு நடக்கிற ஒரு கூக்குரல், ஒரு பெருமூச்சு. யார் என்ன மரண சரீரத்திலிருந்து விடுவிக்க முடியும்? அதனால அதற்கு புனித பயணம் போகிறார்கள், அதற்கு சொந்த சரீரத்தை குத்துகிறார்கள், அதற்கு கோடிக்கணக்கில் பணங்களை கொண்டு காணிக்க பெட்டியில போடுகிறார்கள். அதற்கு என்னெல்லாம் பரிகாரம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு பார்க்கணும். நான் சொல்றேன், இந்த ராத்திரி அவரை பார்த்து பெருமூச்சு விட்டு பார். அப்போ the first groaning in the Bible, பைபிள்ல உள்ள முதல் பெருமூச்சு பாவியின் பெருமூச்சு. யாரோட பெருமூச்சு? groaning of a sinner. உலகத்துல பாவத்தை கொண்டு வைக்க சிலுவையை தவிர ஒரு இடமும் இல்லை. உலகத்துல அக்கிரமத்தை அழிக்க சிலுவையை தவிர ஒரு இடம் இல்லை. மனுஷன் ஓடுறான், மனுஷன் பணத்தை செலவு பண்றான், தன்னைத்தான் வருத்துகிறான், தன் சரீரத்தை காயப்படுத்துகிறான். எனக்கு போன வாரத்தில் ஒரு ஃபோன் கால் வந்து, அந்த ஃபோன் கால்ல என்னோடு பேசினது ஒரு சகோதரி. அந்த பெண்மணி என்கிட்ட அழுது கொண்டு சொல்லுது, பாஸ்டர்
என் வீட்டுல வந்து ஒண்ணு ஜபிக்க முடியுமா? நான் கேட்டது நீங்க யாரு? அப்போ அவர்கள் மதத்தை பற்றி என்னிடத்துல சொன்னார்கள். நான் இந்த மதத்தை சேர்ந்தவள். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்லுது, ஒரு கட்டில என் புருஷன் தளர்ந்து கிடக்கிறாரு, அடுத்த அறையில என் மூத்த பிள்ளை தளர்ந்து கிடக்கு, என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அடுத்த அறையில என் மருமகன் தளர்ந்து கிடக்கிறார். என் வீட்டுக்குள்ள ஆண்களை எல்லாம் தளர்த்தி விடுகிற ஒரு ஆவி. நான் செய்யாதவைகள் இல்லை, நான் செய்யாத பரிகாரங்கள் இல்லை, நான் எடுக்காத முயற்சிகள் இல்லை, நான் செலவு பண்ணாத பணம் இல்லை, கொஞ்சம் மாற்றவும் தெரியல. If you don't mind, can you please come my home and have a word of prayer? ஒரு நிமிஷம் எங்க வீட்டில் வந்தோன்னு ஜெபிக்க முடியுமா? இது ஒரு சாட்சி இல்ல, இது கோடிக்கணக்கில் ஜனங்களின் இருதயத்தில் கிடக்கிற வேதனை. தேடி தேடி ஓடணும், தேடி தேடி ஓடணும். எடுத்த மருந்து தோற்று போச்சு, பண்ணின சர்ஜரி தோற்று போச்சு, கேட்ட கவுன்சிலிங் தோற்று போச்சு, போன இடங்கள் எல்லாம் தோல்வி. இனி எங்க கொண்டு வைக்க கடைசியில புரிஞ்சு ஐ ஆம் அன்டன். நிர்பந்தமான மனுஷன் நான் கொண்டு நடக்கிறது டெட் பாடி, நான் கொண்டு நடக்கிறது டெட் பாடி. ஒரு நிமிஷம் ஒரு ஆவிக்குரிய பெருமூச்சு விடுங்க, கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. எங்க தேசத்துல ஒரு பெரிய அசை உண்டாகட்டும். ஜபிங்க. உராக்கலத்தரத்தல் மனாத்தர தேலஹந்தரியால்பனா ராகந்தர கல்ம கத்தல் கனாத்தாரியால்பத்துனி லீபரந்தலா. சிலருக்கு விண்ணப்பத்தில் ஆவி ஊற்றப்படுகிறதுன்னு கண்ணை மூடி கை உயர்த்துகிற சில நாவுகள் இப்பொழுது நெருப்பாய் மாறுகிறது. மல்மனாதி கமந்தனி அல்மத்தனா கத்தல் கனாத்தனா பிடிக்குது. அபிஷேகம் உயர்த்தப்பட்ட கைகள்ல வந்து விழுது. நீ அறியாத கண்ணீர் வருது, நீ அறியாத உள்ளம் உடையுது. ஒரு பெருமூச்சு, ஒரு பெருமூச்சு இந்த டென்ட்டுக்குள்ள இந்த ராத்திரி ஒரு பெருமூச்சு. begin to groan. ரட்சியும் கர்த்தாவே, ரட்சியும் கர்த்தாவே, ரட்சியும் கர்த்தாவே, ரட்சியும் கர்த்தாவே. கூப்பிடு, சத்தம் உயர்த்தி கூப்பிடு. அப்போ பைபிள்ல சொல்லி இருக்கிற ஒரு பெருமூச்சு பாவியினுடையது. பைபிள்ல சொல்லி இருக்கிற இரண்டாவது பெருமூச்சு பாதாளத்தில் அடைக்கப்பட்டவனுடையது. என்ன கஷ்டம் இல்லை, எங்க அடைக்கப்பட்டவனுடையது? நிரந்தரமா ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி யாருக்கும் போயிருப்பான். நிரந்தரமா தற்கொலை பண்ற ஆட்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு போகணும் தெரியுமா? இது சத்து போனா பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னு நினைச்சிட்டாகும் போறது. செத்து போன பிறகுதான் தெரியுது நேரே சாத்தானே கையில ஆகும் போய் மாட்டினதுன்னு. சரி, முறைச்சு பாக்குது, நான் விட்டுட்டு போறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை கொஞ்சம் கையில எடுங்க. 16ஆம் அதிகாரம் 27வது வசனம்.
இந்த பகுதியை வாசிக்கும்போ இவன் ஒரு கிறிஸ்தவன் என்று புரியுது. இவன் ஒரு கிறிஸ்தவன் என்று புரியுது. ஆதாரங்களை நான் சொல்றேன். ஆதாரம் 1, இவன் கரெக்டா ஆபிரகாம கண்டுபிடிச்சிட்டான். யார கண்டுபிடிச்சிட்டான்? ஆபிரகாம கண்டுபிடிச்சிட்டான். ஒரு கிறிஸ்தவன் அல்லாத ஒரு ஆளுக்கு ஆபிரகாம தெரியுமா? தெரியாது. அப்ப இவனுக்கு அடக்கம் என்ன முறைப்படி நடந்திருக்கும்? சாநிழல் பள்ளத்திறங்கிடேனும் ആവിക്കുரிய പാട്ട് പാടി സഹോദരർ ഭൂമിയിൽ ഇരിക്കുമ്പോൾ ഏറ്റവും കൂടുതൽ കള്ളസാക്ഷി കേൾക്കണ്ട എങ്ക പോണു? മറന്ന വീട്ടിൽ പോണു. ഏറ്റവും കൂടുതൽ കള്ളസാക്ഷികൾ കേൾക്ക വായ്പുള്ള ഒരേ ഇടം മറന്ന വീട്. ചെത്ത് കിടக்கிறவன் வந்து அடிப்பான்னு பேடிச்சு சொல்லணுமோன்னு தெரியல. கிடக்கிறவன் நம்பர் 1 கள்ளனா இருந்தாலும் இந்த சகோதரரை போல இந்த பிரபஞ்சத்துல நல்ல ஆள் ஒருத்தன் இல்லைன்னு. ஐயோ, கொஞ்சம் சிரிக்கவாவது செய்யுங்க. நீங்க முகத்துல கொஞ்சம் சந்தோஷமாவது காட்டுங்க. ஒரு அண்ணன் தம்பி 2 பேருமே எல்லா வேலைத்தனத்திலையும் உண்டு. எல்லா வேலைத்தனத்திலையும் உண்டு. திடீர்னு தம்பி செத்து போயிட்டான். தம்பி செத்து போயிட்டான். அண்ணனுக்கு தம்பியை டீசெண்டாக அடக்கம் நடத்தணும். அப்போ அண்ணன் நேரே பாஸ்டர்கிட்ட போனார். பாஸ்டர்கிட்ட போய் சொன்னார், பாஸ்டர் என் தம்பி அடக்கம் பண்ணணும், வருவியலா? அவர் சொன்னார் வரலாம். அவர் சொன்னார் வரலாம். ஒரு கண்டிஷன் பாஸ்டர், அடக்கும்போ அவனை நல்லவேன்னு சொல்லி அடக்கணும். என்னன்னு சொல்லி அடக்கணும்? நல்லவேன்னு சொல்லி அடக்கணும். அவர் சொன்னார் அது முடியாது, ஏன்னா அவன் யாருன்னு ஊருக்கே தெரியும். அப்போ அவன் சொன்னான் 1,00,000 ரூபா தரலாம், அவனை நல்லவேன்னு சொல்லி அடக்கணும். அப்போ அவர் சொன்னார் 1,00,000 இல்லை 9 லட்சம் தந்தாலும் அவனை அடக்கலாம், நல்லவேன்னு சொல்லி அடக்க முடியாது. அப்போ அண்ணன் சொன்னா உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 10 லட்சம் ரூபா தாரேன். எத்தனை ரூபா தாரேன்? 10 லட்சம் ரூபா தாரேன். உடனே பாஸ்டர் சொன்னார் ஓகே. சொன்னார் ஒற்றை வார்த்தை, எவ்வளவு ரூபா? 10 லட்சம் ரூபா. அவர் போனார். அடக்கத்துக்கு நாள் எல்லாரும் வந்து நிற்கணும். அவர் எழும்பி நின்னாரு. நல்லவேன்னு சொன்னால் எவ்வளவு ரூபா? 10 லட்சம். அண்ணன் அடக்கம் பண்ண நிற்க அண்ணன் அவர் காட்டினார். காட்டிட்டு சொன்னார், இன்னும் நிற்கான் இல்லையா, இவன் கள்ளன், இவன் பெருங்கள்ளன், இவன் கள்ளனுக்கு கஞ்சி வச்ச கள்ளன். இவனை விட இவனுக்கு தம்பி கொள்ளான்னு புரியலையோ? என்ன சொல்லி அடக்கம் பண்ணணும்? கதை முடிஞ்சு. நல்லவேன்னு சொல்லி அடக்கம் பண்ணியாச்சு. ஐஸ்வர்யமாய் பைபிள்ல எல்லாம் படிச்சவன், அவனுக்கு வீட்டில் குடும்ப ஜெபம் எல்லாம் நடக்கும். என்ன நடந்தாலும் சரி, மூழ்கி ஞான ஸ்நானம் என்கிற வழியை தவிர வேற வழி இல்லைன்னு அந்த ஒன்னையும் விட்டுட்டு வேற 32 எண்ணம் எடுத்தாலும் வழி இல்லை, வழி இல்லை. அவன் பாஸ்டர்மார் வந்து எடுக்கணும்னு சொல்லும்போ அவன் சொல்லுவான், நான் எடுக்கலாம் எடுக்கலாம். இவன் நினைக்கல நான் எடுக்க முன்ன என்ன எடுப்பாருன்னு. எடுக்கலாம் எடுக்கலாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தானா, வீடு வச்ச பிறகு எடுக்கலாம்னு சொன்னா வீடு வச்சாச்சு, எடுக்கல. அப்புறம் கல்யாணம் பண்ண பிறகு எடுக்கலாம்னு சொன்னா கல்யாணம் பண்ணியாச்சு, எடுக்கல. பிள்ளை பிறந்த உடனே எடுக்கலாம்னு சொன்னா பிள்ளை பிறந்தாச்சு, எடுக்கல. பிள்ளைக்கு கல்யாணம் ஆவட்டு எடுக்கலாம்னு சொன்னா பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு, எடுக்கல. இத்தனை தடவை எடுக்கல எடுக்கலாம்னு சொல்லி எடுக்கல. அப்ப கர்த்தர் பார்த்தார், இவன் எடுக்கலாம்.
இவனை எடுக்க ஒரு நாளத்துக்கு முன்ன லாசருவுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லி வேலைக்காரன்ட்ட 2 தோசை கொடுத்து விட்டா பாடி மிஸ்ஸிங். பாடி மிஸ்ஸிங். லாசருவை காணல. ஊர் முழுக்க தேடியாச்சு, பஞ்சாயத்தில் சொல்லி தேடியாச்சு, முனிசிபாலிட்டியில் சொல்லியாச்சு. எங்கேயாவது ஒரு பாடி கிடக்குன்னா எனக்கு சொல்லணும், எங்கேயாவது ஒரு பாடி கிடக்குன்னா எனக்கு சொல்லணும். அப்ப எல்லா இடம் தேடி பார்த்துன்னு பாடி மிஸ்ஸிங். தெருநாய்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஒரு பாடி உண்டுன்னா யாருக்கு பாடி? யாருக்கு பாடி? லாசருவுக்கு பாடி. அவன் செத்த பிற்ற நாள் இவனுக்கு இருந்தாக்கல ஒரு நெஞ்சு வேதனை. உடனே எல்லாம் 108 1008 வரை ஃபோன் பண்ணி சொல்லிச்சுனுமா. எல்லாம் வந்தாச்சு. இப்படி ஒன்று கொடுப்பணும் இல்லை, அதுக்கு பேர் என்ன? சிபிஆரா? சிபியூவா? சிபிஆர். அதுக்கு இங்கிலீஷில் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி. அது கொடுத்தாச்சு. அது கொடுத்தப்புறம் ஒரு அணக்கவும் இல்லை. நீ எங்கேயாவது கொண்டு போய் சர்ஜரி பண்ணலான்னு சொல்லக்கு முன்ன கண்டக்டர் பிசில் அடித்தது போல ஒரு சவுண்டு கேட்டு, கண்டக்டர் பிசில் அடித்தது போல சவுண்டு கேட்டுன்னா புரிஞ்சுக்கிடணும், இனி இனி ட்ரீட்மெண்ட்டு ஏறாது, இனி ட்ரீட்மெண்ட்டு ஏறாது. அப்போ வீட்டுக்காரை பார்த்துன்னு சரி நல்ல ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க முடியலை, நல்ல அடக்கமாவது கொடுப்போம், நல்ல அடக்கமாவது கொடுக்கலான்னு சொல்லி ഏറ്റവും பெரிய பாஸ்டரை கூப்பிட்டுணும். சென்டர் லெவலில் இல்லை, ஸ்டேட் லெவலில் வந்திருக்கு பிரசங்கியார். அவைய வந்து நின்று இன்னும் எல்லாத்துலேயும் அவனை அடிச்சங்க வீக்கணும். ஆளுவை பார்த்துட்டு கேட்கணும், ஆளு மாறி பிரசங்கம் பண்ணணுமோ என்னவோ. ஏன்னா இவன் எடுக்கல, இவன் எடுக்காதனால இவன் எடுத்ததாகும். இவன் எடுக்காததுனால இவனை எடுத்ததாகும். ஆள் வந்து நினைக்கிறதும் ஆள் மாறி பிரசங்கம் பண்ணொன்னு. எப்படி ஆனாலும் காரியம் அனுகூலமாக நடந்து உள்ள போனாய். உள்ள போய் கண்ணை திறந்து பார்த்தாய். கண்ணை திறந்து பார்த்தா கண்ணுக்கு முன்ன ஆபிரகாமுக்கு மடியில லாசரு. உடனே சொல்றான், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்றான், ஐ ஹேவ் 5 brothers. எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. கண்டிப்பா நாம் போற ரூட்ல போனா அவியலும் இஞ்சதான் வரணும். அந்த வண்டியும் கரெக்டா இந்த ஜங்ஷனுக்கு தான் வந்துட்டு இருக்கு. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. உள்ள போனப்ப வெளிப்பாடு கிடைச்சாச்சு. அதனால அவன் சொல்றான், லாசருவை அனுப்பி அவங்கள்ட்ட ஒன்று பேசணும். இதுதானே டீப் குரோனிங் இல்லையா? இதுதானே ஆழமான பெருமூச்சு. நான் மாட்டிட்டேன். நான் என்ன ஆயிட்டேன்? மாட்டிட்டேன். எனக்கு கடைசி வாய்ப்பையும் மிஸ் பண்ணிட்டேன். 1000 தடவை எனக்கு ஞானஸ்தானம் எடுக்க வாய்ப்பு கிடைச்சு, நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த கூட்டத்தில் சொல்லிச்சுன்னு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் உண்டுன்னு இப்பவே உள்ளத்துல எடுக்கப்படாதுன்னு மனசுல நினைச்சிட்டு அடுத்த வருஷம் கன்வென்ஷன் நடக்கட்டும்னு நினைச்சிட்டு இருக்க இல்லையா? அவியலுக்கு வேண்டி பேசுறேன். முறைச்சாலும் பரவாயில்லை, ஒரு அல்லேலியா சொல்லுங்க, உற்சாகத்தோட சொல்லுங்க. உள்ள போன உடனே உள்ளுக்குள்ள என் வாழ்க்கை பாழா போச்சு. என் தாயின் கருவில் இருந்து பிறந்த 5 சகோதரர் உண்டு. அவங்க வாழ்க்கை பாழா போகக்கூடாது. அவங்க வாழ்க்கை பாழா போகக்கூடாது. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அந்த 5 சகோதரர்கள் யாருன்னு? யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு தெரியாதோ? அந்த 5 சகோதரர்கள் தான் இன்னைக்கு பூமியில வாழ்கிற ரட்சிக்கப்படாத மனிதர்கள். They are the 5 brothers. அவங்க தான் அந்த 5 சகோதரர்கள். அந்த 5 சகோதரர்கள் கூட்டத்தில் நீங்க உண்டு. அதனால தான் எங்களை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரட்சிக்க வல்லவரை நோக்கி கூப்பிடுங்க. அவராலே அன்றி வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை. அப்போ கவனிங்க,
ஒன்னாவது பெருமூச்சு பாவியின் பெருமூச்சு. பைபிளில் சொல்லி இருக்கிற இரண்டாவது பெருமூச்சு பாதாளத்தில் அகப்பட்டவனின் பெருமூச்சு. பைபிளில் சொல்லி இருக்கிற மூணாவது பெருமூச்சு பரிசுத்தவான்களின் பெருமூச்சு. என்ன, இதோட நான் முடிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 19 ரோமர் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 23. அதுவல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்கு உள்ள தவிப்பு எப்ப அடிக்கடி யோசிப்பேன் இல்லையா, ஆண்டவரே நீர் வாரும். எனக்கு இந்த நாட்கள்ல ரொம்ப என் ஆவியில பிடிச்ச ஒரு பாட்டு என்ன தெரியுமா? ஒரு 10 தடவையாவது கேட்கிற பாட்டு என்ன தெரியுமா? என்ன நீக்கென் துக்கம் தீருமோ. அருமை தேவ பிள்ளைகளே, ஒரு பரிசுத்தவானின் தவிப்பு ரியல் எஸ்டேட்டை பற்றி இல்லை. ஒரு பரிசுத்தவானின் தவிப்பு உலகத்துக்கு அடுத்த காரியத்தை அல்ல. ஒரு பரிசுத்தவானின் தவிப்பு எந்த கட்சி வெற்றி பெறுது, எந்த கட்சி ஆளப்போகுது, எந்த கட்சி விழப்போகுது, அரசியல் எங்க பார்த்து போகுது, அதல்ல. ஒரு பரிசுத்தவானின் தவிப்பு சரீர மீட்புக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை தட்டணும், கை தட்டணும், கை தட்டணும், கை தட்டணும். இந்த ராத்திரி ஆவி திறக்கப்படுகிறது. அந்தல் கபந்தரா பிரௌடபத்துரபலபரபலபா ரியாந்தல் கத்தரபலபரபலபா. இயேசுவின் நாமத்துல அந்த ஊற்றுக்கண் இப்ப திறக்குது. கண்ணை மூடி கை தட்டி பற்றி பிடிங்க. ஒரு ஊற்று திறக்குது. அத்தனை பேரும் வாய திறக்கணும். எப்படியாவது பரிசுத்தமா வாழணும். ஒரு பெருமூச்சு, ஒரு பெருமூச்சு, டீப் groaning, ஆழத்தில் இருந்து ஒரு பெருமூச்சு. நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வரும்படி காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம், நமக்குள்ள தவிக்கிறோம். அடி ஆழத்தில் இருந்து கூப்பிடுங்க, இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கூப்பிடுங்க, இயேசுவே. சத்தம் உயர்த்தி கூப்பிடுங்க, இயேசுவே. வாய திறந்து கூப்பிடுங்க, இயேசுவே. இந்த சரீரத்தில் தவிக்கிறோம், ஒரு மீட்பை எதிர்பார்த்து தவிக்கிறோம். இயேசுவே வாரோ. இந்த தலைமுறையில நீர் வாரோ. இந்த சந்ததிக்கு நடுவில் என் ரட்சகர் எழுந்தருளுவீராக. நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எக்காலம் தொனிப்பதாக. மரித்தோர் எழும்புவார்களாக. உயிருள்ளோர் உமக்கு எதிர்கொண்டு வர புறப்படுவார்களாக. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுது, உண்மை. தினசரி ஆகார தடை இல்லாம கிடைக்குது, உண்மை. கிடைக்குது, உண்மை. நல்ல வஸ்திரத்தை தாரார், உண்மை. ஜெயத்தோட நடத்துறார், உண்மை. இதெல்லாம் நடக்கும்பவே வெளியே சொல்ல முடியாத ஒரு தவிப்பு. என் மணவாளனை எதிர்பார்த்து வெளியே சொல்ல முடியாத ஒரு தவிப்பு. அல்லேலூயா. எத்தனை உள்ளங்கள் இப்பொழுது தவிக்கிறது. ரியாந்தாரியே, அல்ஹத்தாரியே, உடந்தாரியே, பிரௌடபத்தாரியே. சகோதரா, உனக்குள்ள அடைபட்டு போன ஊற்றுக்கண் திறக்கிறது. கண்ணை மூடி வாய திறந்து பெற்றுக்கோ. அநேகர் உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள்.
அந்தரந்த லாதரந்த ரீதரந்த லாதரா ஊடரந்த பிரௌடபத்த லாதனா ரேகமான வைடலாத ரீதனா. ஆவியில கலிகூறுங்க, ஆவியில கலிகூறுங்க. அல்ம தனாதியா தேவையில்லாத பாவ நுகத்தடிகள் உடைந்து விழுகிறது. சந்தேகத்தின் நுகத்தடிகள் உடைந்து விழுகிறது. பெருமையின் நுகத்தடிகள் உடைந்து விழுகிறது. இச்சையின் நுகத்தடிகள் உடைந்து விழுகிறது. பாரமான நுகத்தடிகள் உடைந்து விழுகிறது. கடன் பிரச்சனையின் நுகத்தடிகள் உடைந்து விழுகிறது. நோயின் நுகத்தடிகள் உடைந்து விழுகிறது. கலவரத்தின் நுகத்தடிகள் உடைந்து விழுகிறது. பிரிவினையின் நுகத்தடிகள் உடைந்து விழுகிறது. ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார். கையை தட்டி எல்லாம் இருந்தும் வெளியே சொல்ல முடியாத ஒரு பெருமூச்சு. அது என்ன பெருமூச்சு தெரியுமா? மணவாட்டி ஆகிய நாம் பூமியிலேயும் மணவாளனாகிய கர்த்தர் அங்கேயும் அவரோடு ஒருமித்து வாழ்கிற ஒரு நாளை எதிர்பார்த்து என் உள்ளம் எனக்குள் ஏங்குகிறது. இந்த வாஞ்சையினால் சோர்ந்து போகிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாட்களில் அவர் பூமியின் மேல் நிற்பார். அந்நிய கண் அல்ல, என் சொந்த கண்ணே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. கண்ணை மூடுங்க, ஒரு பயங்கர நம்பிக்கை வந்து விழுது. கண்ணை மூடி கை தட்டி பற்றி பிடி. ரெண்டு நிமிஷம் ஆவியில நிரம்பிட்டே கவனிங்க. சொந்த கல்லறைய உடைக்க இயேசுவால முடியுமானா என் பிரச்சனைய உடைக்க இயேசுவால முடியும். சொந்த கல்லறைய உடைக்க இயேசுவால முடியும்னா என் கடன் பிரச்சனைய உடைக்க இயேசுவால முடியும். சொந்த கல்லறைய உடைக்க இயேசுவால முடியும்னா அந்த பலவீனத்தின் ஆவிய உடைக்க இயேசுவால முடியும். வெட்டி வெளியே வா. உடைஞ்சு தருகுது, உடைஞ்சு தருகுது, உடைஞ்சு தருகுது. பிடிக்குது பிடிக்குது, வேரோட பிடிக்குது. கபா 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 ரிகபா கபா. கை தட்டி வாய திறந்து ஆவியில போராடுங்க. பயங்கர அபிஷேகம், பயங்கர அபிஷேகம். 2 நிமிஷம் ஆவியில போராடு. ரகா ஷகா தரா ரியா தரா. எப்படிகோ பத்தி பிடி, பத்தி பிடி. உள்ளம் திறக்குது. ஆவியில போராடு, ஆவியில போராடு. பத்தஹத்தரா ரிஹந்தரா ரிஅந்தரா அல்பந்தரா. கண்ண மூடி கைய தட்டி பெற்றுக்கோ அபிஷேகம். அநேக எலும்புகள் உயிரடைகிறது. அநேகரை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். வேடிக்கை பார்க்காதுங்க, கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. பயங்கர அபிஷேகம். ஜபிக்கிறவனுக்கு ஜப ஆவி, விதைக்கிறவனுக்கு விதை, பசித்தவனுக்கு ஆகாரம் கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். ஒரு தேன் கூடு ஒழுகுது, ஒரு தேன் கூடு ஒழுகுது, ஒரு நதி பாயுது. வற்றி போன ஊற்றுக்கண்கள் மறுபடியும் திறக்குது. வறண்டு போன நதிகளில் வெள்ளம் வருகிறது. மறுபடியும் உன்னதத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வறண்டு போன இருதயத்தை செழிப்பாக்குகிறது. அந்த அந்நிய பாஷையை திரும்ப தாராரு, அந்த அக்னி அபிஷேகத்தை திரும்ப தாராரு, அந்த கிருபையை திரும்ப தாராரு, அந்த வல்லமையை திரும்ப தாராரு. விடாத விடாத விடாத. கண்ணை மூடி கையை தட்டி பற்றி பிடி. பயங்கர அபிஷேகம்,
பயங்கர அபிஷேகம், பயங்கர அபிஷேகம். எடுத்து எறியுது, எடுத்து எறியுது. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ அக்கதி, பெற்றுக்கோ அக்கதி. ரகா ஷகதரா. அத்தனை பேரும் வாயை திறக்கணும். இந்த மைதானம் மொத்த அக்கதி, இந்த மைதானம் மொத்த அக்கதி. கண்ணை மூடி பெற்றுக்கோ. ஆவியானவர் பலமாய் பலமாய் பலமாய். கையை தட்ட விரும்புறோம், கையை தட்டுங்க. வாயை திறக்க, வாயை திறங்க. போராட விரும்புறோம், போராடுங்க. ஏன் பிடிக்குது, ஏன் பிடிக்குது அபிஷேகம், பிடிக்குது அபிஷேகம். கையை தட்டி பெற்றுக்கோ. Rekatara tala rakatala rakatala rakababatala rikabatala katala katala ragabatala ragatala. Oh riba baba shekara bakaraba. எழும்பி நின்று, எழும்பி நின்று கை தட்டி ஆராதிக்க விரும்புறவங்க 2 நிமிஷம் எழும்பி நிக்கலாம். 2 நிமிஷம் ஆண்டவர் ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத்தனை பேரும் வாயை திறக்கணும், அத்தனை பேரும் ஆவியில நிரம்பணும், அத்தனை பேரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஒரு பயங்கர அபிஷேகம் இந்த கூடாரத்தை தாக்குகிறது. ஒரு பெருமூச்சின் ஆவி இந்த கூடாரத்தை மோதி அடிக்கிறது. இதுவரை இல்லாத ஜபாக்கினி இந்த டென்ட்டுக்குள்ள வந்து விழுகிறது. எங்க நின்னாலும் கண்ணை மூடி பெற்றுக்கோ. ஏ பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. இந்த mighty name of Jesus, let the power flow, flow. பாயட்டு, பாயட்டு. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா பக்கமும் வல்லமை. நிற்க முடியாது, தடுக்க முடியாது. எடுத்து எறியுது, எடுத்து எறியுது, எடுத்து எறியுது. கண்ணை மூடி பெற்றுக்கோ. Yes Jesus, yes Jesus. Rakapatara bakatala rakapatara bakapatala rikabatala rakatala rikabatala batala rakatala. எனக்கு ஒரு ஜெப ஆவி வேணும்னு சொல்றேன். வாயை தரைங்க. கட்டுப்படுத்த முடியாத அபிஷேகம். வாயை தரைங்க. எல்லா பக்கம் அக்கனி வந்து விழுது. கண்ணை மூடி பிடி, கண்ணை மூடி பிடி, பிடி, பிடி அபிஷேகம், பிடி வல்லமை. ரகா ஷகதரா ரிஅதரா அல்ஹம்தரா ரேம்தரா கத்தல் கனாத்தியா. பயங்கர வல்லமை எரியுது, எரியுது. பொல்லாத வல்லமைகள் எரியுது. கையை தட்டி பெற்றுக்கோ. Damakatara bakatala rakatala katala rigabatala batala rigatala udabara katala katala ragatala rikabatala batala rigamtala ragatala uraba katala katala பட்டி பிடித்து எறியட்டும். ரகபத்தல கத்தல ரகத்தல ரிகத்தல கந்தல் கடகத்தல ரிகமன ஹத்தல ஹத்தல. அத்தனை தேவ பிள்ளைகளும் கைகளை தட்டி கண்களை மூடி வேடிக்கை பார்க்க அல்ல. உரப கத்தல. சில பிள்ளைகளுடைய கண்களை கத்த துறக்கிறான். உடப கத்தல. மனக்கண்கள் துறக்கப்படுகிறது. கண்கள் துறக்கப்பட்டவன் விளம்புகிறது. யாவது கண்கள் துறக்கப்படுது, கண்கள் துறக்கப்படுது. அநேக பிள்ளைகளுடைய கண்களை துறக்கிறார் ஆண்டவர். அந்தர சந்தர சத்தரி அந்தர உடந்தர பல பல பல. எல்லா பக்கம் அபிஷேகம். தம்பிமாரெல்லாம் போராடுங்க, தம்பிமாரெல்லாம் போராடுங்க. எல்லா பக்கமும் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுது. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுது. கையை தட்டி பெற்றுக்கோ, கையை தட்டி பெற்றுக்கோ. பாத்திரம் நிரம்பி வழியுது. கர்த்தர் உன்னை தொடுகிறார். தெய்வத்துடைய வல்லமை உன் மேல பாயுது. தடுக்காத, தடுக்காத. வாயை திறந்து பெற்றுக்கோ. ரீகம் கம கதா கதா ராக துரந்தலா அல் பந்தரா ரி அந்தரபா அல் கஷதாரியா. Jesus. Riba baba 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 baba. Riga baba raba dara gada raga dara gada raga raga. கூப்பிடு. வாயை திறந்து கூப்பிடு. வாயை திறந்து கூப்பிடு. வல்லமை வந்து விழுகிறது. அபிஷேகம் உன்னை தொடுகிறது. கூப்பிடு. அக்கினியால் உன்னை தொடுகிறார். பிரசன்னத்தால் உன்னை மூடுகிறார். எல்லா பக்கமும் வல்லமை. தடுக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, நிற்க முடியாது. ஒரு மேகம்.
இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு மேகம் சூழ்ந்து கொண்டது போல இந்த ஃபுல் காஸ்பல் சபையை ஒரு மேகம் மூடுகிறது. ஒரு மேகம் மூடுகிறது. கர்த்தர் ஒரு மேகத்தை கீழே கொண்டு வருகிறார். கோப்படு கோப்படு, கையை தட்டி வாயை திறந்து ரபாக கத்தரபா ரிகபரபரபா ரியாதரபரபா ஊடா ப்ரௌடி ப்ரௌடி ரிகாஜிமை மகிமை ரிகமை தரபா ரிகபரபரபா ரெபோத்தோ ரொபோக்கத்தரே. நல்ல கையை தட்டுங்க, நல்ல கையை தட்டுங்க. ஒரு பயங்கரமான மேகம் இந்த இடத்தை மூடுகிறது. சிலரை கையை பிடிச்சு அந்த மேகத்துக்குள்ள கொண்டு போகிறார். சிலர் மேல ஒரு சால்வையால் மூடுகிறார். சிலர் மேல ஒரு போர்வை வந்து விழுகிறது. தடுக்காத இப்ப வல்லம வல்லம அங்க அங்க வந்து விழுது. அங்க அபிஷேகம் வாசல் படியில நின்று தட்டுகிறார். கடினமான காலத்துல வந்திருக்கிறோம். தலையில கைய வச்சு மடியில பிடிச்சு உட்கார வச்சு தகப்பன் பிள்ளைக்கு புத்திமதி சொல்லி கொடுக்கிறது போல ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் நம்மோடு பேசி இருக்கிறார். இப்பொழுது உங்க இருதயத்தின் கதவு தட்டப்படுகிறது. தட்டுகிறது ஆண்டவர். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் கவனிங்க, மாற்ற முடியாத ஒரு சத்தியமாக்கும் ஞான ஸ்நானம். தண்ணீர் ஆயத்தமா இருக்கு. தேவ மனிதர்கள் ஆயத்தமா இருக்கிறார்கள். நேரம் ஆயத்தப்படுத்தியாச்சு. முன்னே உங்க அவிசுவாசத்தை தவிர வேற எந்த தடையும் இல்லை. உங்க தடையை தவிர வேற எந்த தடையும் இல்லை. ஞான ஸ்நான சத்தியத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு ஞான ஸ்நானம் வேணும் அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்தி பிடிங்க. ஒரு நிமிஷம் நான் ஜெபிக்க போகிறேன். கையை உயர்த்தி பிடிங்க. நான் 1 2 கைகளை பார்க்குறேன். 1 2 3 கையை உயர்த்தி பிடிங்க. 4 5 கையை உயர்த்தி பிடிங்க. நாம் ஜெபிக்க போகிறேன்னு. வானம் திறந்திருக்கு சகோதரி. வீட்டுக்குள்ள சமாதானத்தை ஊற்ற விரும்புகிறார். இந்த நாள் உனக்காக நிச்சயித்தது. தகப்பனே, உயர்த்தப்பட்ட கைகளை உம்முடைய கரத்தில் தருகிற அப்பா. என்ன சிக்கல்களோட வந்திருந்தாலும் விடுதலை வருவதாக. எவ்வளவு பெரிய கட்டில் அகப்பட்டிருந்தாலும் கட்டு உடைவதாக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இவர்கள் மேல் விடுவிக்கிற என் தெய்வத்தினுடைய கை தொடுவதாக.